ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானும் மிஷின். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல இரும்பிட்டு இருக்கான். மாஸ்டர், உங்கள் உடம்புக்குள்ள வாய் வழியாக ஏதோ ஒரு பாய்சன் மெடிசன் என்ட்ராயிருக்கு மாஸ்டர். அது என் உடம்புலேருந்து உடனே ரிமூவ் பண்ணுறான். மாஸ்டர், அந்த பாய்சன் நல்லபடியாக நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த உடம்புல இருக்கிற நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா இன்டர்னல் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்காக செதற விட்டுரும் மாஸ்டர் எங்கள் உடம்புலேருந்து. நான் அந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற மிச்சர் கண்டென்ட் எல்லாமே ஒரு மெடிசன் பால் மாதிரி உபயோகமாக இருக்கும் மாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஓஹோ, ஸோ இப்போ எனக்கு இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப பலமிழந்து போச்சுன்னா என்னை ஈஸியாக தேர்ட் டெஸ்ட்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடலாம். தேர்ட் டெஸ்ட்லேருந்து நான் வெளியேறிட்டேன்னா நான் வெளியே வந்து ஈஸியாக கொண்டுடலாம் டிமானிக் அகாடமி விட்டுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்னதான் பிளான் போட்டாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல வேலை நானும் என் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நானும் பாய்சனை மட்டும் எக்ஸ்பெல் பண்ணுறான். ஓகே மாஸ்டர், உங்கள் உடம்புலேருந்து அந்த பாய்சனை மட்டும் எக்ஸ்பெல் பண்ணுறேன்னு சொல்லி நானும் ஒரு கருப்பு கலர் லிக்விடை நம்ம ஹீரோ முன்னாடி வெளியேற்றுது. ஆஹா, ரொம்ப நாத்தடிக்குதே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர், உங்கள் உடம்புலேருந்து பாய்சனத்தை ரிமூவ் பண்ணிட்டேன். மாஸ்டர், ரிமைனிங் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒரு மெடிசன் பால் மாதிரி உங்களோட டான்டியன் மற்றும் இல்லாமல் உங்கள் 16 மெரிடியன் பாயிண்டோட ரியாக்ட் பண்ணுது மாஸ்டர். ஓஹோ, அப்போ அது ட்ராகன் பால் மெடிசன் மாதிரி இருக்கும் போல ஹீரோ நினைக்கிறான். சரி, அப்புறம் நான் மெடிடேஷனை தொடர்றேன் அப்படின்னு 1000 மார்ஷல் ப்ரீத்திங் டெக்னிக்ன்ற மெடிடேஷனை பண்ணுறான். ஆஹா, ஒரு கெட்டது வந்து நல்லது நடக்கணுவாங்க. நம்ம ஹீரோக்கு அதே மாதிரி ஒரு மெடிசன் பால் எஃபெக்டை கொடுக்குது இந்த பாய்சன். மாஸ்டர், உங்கள் மெட்டபாலிசமை ஆக்சலரேட் பண்ணுற மாஸ்டர் அப்படின்னு நான் என்ன சொல்கிறான். இப்போ மெடிடேஷனுக்கு அப்புறமா டிக் டிக் அப்படின்னு சொல்லி தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு அந்த குகையில். ஹீரோ சுற்றினா ஆரோ ரொம்ப ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோட எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? சுற்றி இருக்கிற வேவ்ஸை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஹீரோ மெடிடேஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறான். ஆஹா, சூப்பரில் என்னுடைய இன்டர்னல் எனர்ஜி 60 வருஷத்துலேருந்து 90 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஹீரோக்கு ஒரு 30 வருஷம் இன்டர்னல் எனர்ஜி ஃப்ரீயாக கிடச்சிருக்குங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நல்ல வேலை எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்தாரு பார்த்தா ரொம்ப பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு போலக்கே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். நல்ல வேலை நானும் அந்த நாள் தப்பிச்சேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் செய்யக்கூடாது, கொஞ்சம் கன்னிங்காக தான் செயல்படணும்னு ஹீரோ நினைக்கிறான். நானும் மட்டும் இல்லை, பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருப்பேன். இனிமேல் சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா ஹீரோ தொடச்சி எடுத்துட்டான். ஆனால் அந்த துணியில் இப்போ ரொம்ப கெட்ட வாழை அடிச்சிட்டு இருக்க அந்த துணியில். இந்த ஷர்ட் எல்லாம் போட முடியாது போல இருக்கே. அப்போ ஹீரோட கழுத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ரீஸ் வருது கோல்டா. அந்த ப்ரீஸ் வந்து கழுத்தில் படும்போது ஹீரோ நினைக்கிறான், என்னது இது, ஒரு ஜில்லுன்னு காற்று வந்து படுது. ஹீரோ திரும்பி பார்க்குறான். அந்த செவரில் ஒரு கிராக் விட்டுருக்கு. எப்படி இந்த செவரில் கிராக் விட்டுச்சு? ஓஹோ, ஏன்னா அந்த எல்டரை வந்து ஹீரோவை செவத்தோடு அடிச்சிருப்பாரு. அடித்த உடனே அந்த இடத்துல கிராக் விட்டுருச்சு போல அந்த செவத்தில். ஓ, அதனால தான் அந்த ஓட்டை விழுந்துச்சோ. ஹீரோ தட்டி பார்த்த உடனே அந்த இடத்துல ஓட்டை வருது. நான் லைட்டாக தானே தட்டினேன், எப்படி விழுந்துச்சு அப்படின்னு ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். கீழே தவழ்ந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது ஒரு ஆள். ரொம்ப பெரிய ஓட்டை இல்லை அது. அது உள்ளே வந்து பார்த்தா ஏதோ இந்த கேவுக்கும் அந்த கேவுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு டனல் மாதிரி இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ பெரிய டனலா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். நானும் நைட் விஷன் மோட் ஆன் பண்ணுறான். நைட் விஷன் மோட் ஆக்டிவேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நானும் அந்த இடத்துல சொல்கிறேன். ஒருவேளை இந்த யாரோ வேணும்னே இந்த வழிபாதையை மறைச்சிருப்பாங்களோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டனலோட எண்டில் ஒரு சின்ன லைட் டிடெக்ட் ஆகுது மாஸ்டர். இந்த லைட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு லுமினஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ. இந்த இடத்துல லுமினஸ் ஸ்டோன்ஸ்னால் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கற்களை தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த இடத்துல வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கான். சரி, போக போக ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. நானும் நைட் விஷன் மோட் ஆஃப் பண்ணுறான். ஓகே மாஸ்டர், அந்த கொக்கையில் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ரொம்ப லைட் இருக்குது. என்ன பிளேஸ்டா இது? ஏதோ ஆர்கிடெக்சர், ஏதோ கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. ஹீரோ அந்த இடத்துல குதிச்சு பார்க்குறான். என்னடா இது, டிடென்ஷன் சென்டரில் இப்படி ஒரு பிளேஸை மறைச்சி வச்சிருக்காங்களா அப்படின்னு ஹீரோக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வெளியே போகிற வழின்னு நினைக்கிறேன். அடைச்சிருக்கிறத பார்த்தா இந்த இடத்த யூஸில் இல்லைன்னு போல இருக்குது. என்னது இது, என்ன மார்க் இது? இந்த டயர்லாம் தரையில் தேய்ச்சா ஒரு மார்க் வரல, அது மாதிரி ஏதோ தேய்ச்சிருக்காங்க போல இருக்குது. மார்க் வந்திருக்கு இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ கல் தான் இழுத்துட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மார்க் வந்திருக்குண்ணா. கல்லா? ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். நானும் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி ஆக்டிவேட் பண்ணுறேன். நானும் ஓகே மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு கல்லை ஸ்கேன் பண்ணியிருப்போம். ஸ்வாட் டெக்னிக்லாம் எடுத்த கல்லை, அந்த கல்லை ஒன்றால் நீங்கள் கொண்டு வர முடியுமா? ஓகே மாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் அந்த 3D மாடலில் ரீக்ரியேட் பண்ணுறேன் அந்த கல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்த கல்லை. நானும் உனக்கே தெரியும், என் கண்ணு வழியாக நீ பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய ஸ்டோன்ஸ் இழுத்துட்டு போன மாதிரி மார்க் தெரியுது. இப்போ இந்த இடமே வேணால் எம்டியாக இருக்கலாம். இந்த மார்க் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இந்த பெரிய கல் நம்ம பார்த்தோம் லைப்ரரியில் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் 3D மாடலாக. இந்த கல் தான் இந்த இடத்துல இருந்துச்சா அவனும் சொல்ல முடியுமா? ஓகே மாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த கல், இதில் இந்த கல்ல எந்த பிளேஸில் இருந்துச்சுன்னு சொல்லி நானும் ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறேன். ஒரு இடத்துல வச்சு பார்க்குறேன். மாஸ்டர், இந்த இடத்துல தான் மாஸ்டருக்கு இருந்துச்சு அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி காமிக்கிறான். இந்த இடத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த கல் இருந்திருக்க போல இருக்கு. ஆஹா, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதே. நானும் செகண்ட் ஃப்ளோரில் இருந்து எடுத்த கல்லுன்னு செக் பண்ணி பாடுறான். ஓகே மாஸ்டர், மாஸ்டர் இந்த பிளேஸில் தான் மாஸ்டர் செகண்ட் கல் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ரீக்ரியேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ, அப்போ எல்லா ஸ்டோன்ஸுமே இங்கே தான் இருந்திருக்கு போல ஒரிஜினலா. ஆனால் ஏன் தனித்தனியாக ஃப்ளோரில் போட்டாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதோட சென்டரில் ஒரு ஸ்டோன் பில்லர் இருக்குங்க மெயினாக. அந்த ஸ்டோன் பேரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆர்ட்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு போகிற மாதிரியே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க யாரோ அந்த இடத்துல. இது ஹெவன்லி டீமானிக் ஸ்வாட் ஆர்ட்டா அப்படின்னு ஹீரோவே அந்த இடத்துல ஆச்சரியப்படுறான். இந்த டெக்னிக் பேரை கேட்டோன்னே ஒருத்தரோட பேர் தான் ஞாபகம் வரும். அவர் தான் நம்ம டீமானிக் ஹெவன்லி கல்ட்டோடைய லீடராக இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் ஹெவன்லி டீமானிக் காட் ஆர்ட்.
அப்படின்னு சொல்லப்பட்ட ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஸ்வாட் ஆர்ட்டு இது கண்டிப்பாக ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்காக இருக்குது, கண்டிப்பாக ஒரு ஸ்வாட் டெக்னிக்காக தான் இருக்கும். ஆனால் இதை பற்றி நான் கேட்டதே இல்லையா, ஹீரோ இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் ஜாங் என்கிட்ட சொன்னதெல்லாம் பார்த்தா ஜாங்கன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது வந்து நம்மளுடைய பாய்சன் செக்டர்ஸ் இந்த ஜாங் இல்லை, அவனுடைய பாடி கார்டு ஜாங் இருக்கான்னு அவனை பற்றி சொல்கிறான். என்கிட்ட சொன்னதா ஹெவன்லி டிமானிக் ஸ்வாட் டெக்னிக் தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னான். ஒருவேளை இந்த அப்சல்யூட் ஸ்வாட் டெக்னிக்ல இருந்து தான் இந்த கற்கள்ல செதுக்கி இருப்பாங்களோ, ஒருவேளை இந்த மெயின் டெக்னிக்ல இருந்து தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நானோ இதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஸ்கேன் பண்ணி பார், இதுல இருக்கிறதோ அந்த கற்கள் எழுதி இருக்கிறது ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கா? ஆமா மாஸ்டர், ரெண்டுத்துலயும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த கார்டு கிட்ட பேசியிருப்பான் பாத்தீங்களா, அந்த கார்டு சொல்லியிருப்பாரு இதுல ஒரு ஆன்செஸ்டருடைய ஹெவன்லி டிமன் அண்ட் ஸ்வாட் டெக்னிக் இருக்கு, இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியா போலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா டெக்னிக் இது வரைக்கும் யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோ ஆச்சரியமா கேட்டிருப்பான், ஒருவேளை இந்த அப்சல்யூட் ஸ்வாட் டெக்னிக் வந்து இந்த ஹெவன்லி டிமன் ஆன்செஸ்டருடைய ஸ்வாட் ஆர்ட்ல இருந்து தான் பிறந்திருக்குமோ அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டிராகன் தரையில இருந்து மேல போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆமா, இதுல என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை இந்த நம்பர் இந்த ஹோல்ல வந்து இத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால இன்டெரக்டா சொல்ல வராங்களோ, ஒரு குறியீடு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். மொத்தம் 24 ஓட்டை இருக்கு. ஹெவன்லி ஸ்வாட் ஆர்ட்ல வந்து 24 மூவ்மெண்ட் இருக்கு. வேற என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். ஒருவேளை ரைசிங் டிராகனா இருக்குமோ ஹீரோக்கு கிளிக் ஆகுது. ஹீரோ மேல பாக்குறான். மேல பாத்தீங்கன்னா அந்த பில்லருடைய மேல எக்கச்சக்க லைட் இருக்குங்க, அந்த தூணோட மேல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அங்க இருக்கிற எல்லா லைட்டு வெளிச்சமோ நம்ம ஹீரோவோட கண்ணை மறைக்குது. என்னால் பார்க்க முடியலையே, ஒருவேளை அந்த வெளிச்சத்துல தான் ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஆன்செஸ்டர் கண்டிப்பா இது ஈஸியா யாரும் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ரகசியமா விட்டுட்டு போயிருக்காருன்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நானும் அந்த லைட்டை என் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? நானும் நான் மாத்திரம் மாஸ்டர் ஆன்டி லைட் விஷன் மோட் அப்படின்ற ஒரு மோடை நான் ஆன் பண்ணுறான். இப்போ அது மூலமா அவன் கண்ணில் பட்டிருந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே படலைங்க. ஹீரோவால் அந்த லைட்டை எளிதாக பார்க்க முடியுது. என்னால் நம்பவே முடியல. அந்த ஒரு வெளிச்சத்தர ஸ்டோன்லையும் ஒரு எழுத்துக்கள் இருக்கா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானோ அந்த லுமினஸ் ஸ்டோன்ஸில் எழுதியிருக்கிற எல்லா எழுத்துக்களையும் ஸ்கேன் பண்ணுறா. ஓகே மாஸ்டர். நானோ கண்ணால் மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணுறான். சரி, அதை வந்து 3D மாடலில் என் கண்ணு முன்னாடி உருவாக்கு. இப்போ ஹீரோக்கு ரொம்ப பக்கத்துலேயே அது எல்லா நானோ ஸ்டோன்ஸுமே வந்துருச்சு, எல்லா லுமினஸ் ஸ்டோன்ஸுமே வந்துருச்சு. இப்போ எல்லா ஸ்டோன்ஸும் என் பக்கத்துலேயே இருக்கு. ஒரு ஸ்டோனையும் நான் ஒழுங்காக சார்ட்டிங் பண்ணேன்னா அதில் ஏதாவது மார்ஷல் ஆர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், அதில் எழுத்துக்கள், வரைபடங்கள், ப்ரீத்திங் டெக்னிக் இருக்குது மாஸ்டர். ஒரு 24 ஸ்டோனில் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த 24 ஸ்டோனை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்குது நானோ. ஓஹோ, இதுதான் அந்த ரைசிங் டிராகனா அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த ரைசிங் டிராகன்றது ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கா இல்லை ஸ்வாட் டெக்னிக்கா, அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுன்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.